The first fundamental coefficients of the surface x equal to u, y equal to v, z equal to u square minus v square are 4 options கொடுத்திருக்கு. என்னன்னு கண்டுபிடிப்போம். The first fundamental coefficients அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது E, F, G. Given என்ன கொடுத்திருக்குன்னா xக்கு u கொடுத்திருக்கு, x equal to u கொடுத்திருக்கு, y equal to v கொடுத்திருக்கு, z equal to u square minus v square கொடுத்திருக்கு. இதை எப்படி எழுதிக்கலாம்னா r vector equal to x, y, z, that is u, v, u square minus v square. இதிலிருந்து r1 வெக்டர்னா differentiation with respect to u. u பற்றி நான் differentiate பண்ணுறேன். இப்போ u differentiate பண்ணால் 1, v differentiate பண்ணால் 0, இங்கே 2u. r2 வெக்டர்னா differentiation with respect to v பொறுத்து பண்ணுறேன். cu 0, u differentiate பண்ணால் 0, v differentiate பண்ணால் 1, இங்கே minus 2v. நெக்ஸ்ட்டு EFG கண்டுபிடிப்போம். ஈக்கான ஃபார்முலா என்னென்னா r1 வெக்டர் டாட் r1 வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். இப்போ r1 வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது 1 × 1 ப்ளஸ் 0 × 0 ப்ளஸ் 2u × 2u. ஸோ தட் இஸ் என்ன கிடைக்கும்னா 1 ப்ளஸ் 4u ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எஃப்ங்கிறது r1 வெக்டர் டாட் r2 வெக்டர். r1 வெக்டர் 1 0 2u, r2 வெக்டர் 0 1 minus 2v. இதுக்கு டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது 1 × 0 ப்ளஸ் 0 × 1 ப்ளஸ் 2u × minus 2v. ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன். ஸோ 0 ப்ளஸ் 0 minus 2 × 2 4uv. ஸோ ஆன்சர் minus 4uv. நெக்ஸ்ட்டு EF G equal to r2 வெக்டர் டாட் r2 வெக்டர். இப்போ r2 வெக்டர் பார்த்தீங்கன்னா 0 1 minus 2v. இதுக்கும் டாட் g வந்து r2 வெக்டர் டாட் r2 வெக்டர் ஈக்குவல் டு அதே மாதிரி நான் வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது 1 + 4v ஸ்கொயர் கிடைக்கும். இப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, E வந்து 1 + 4u ஸ்கொயர், F வந்து minus 4uv, G வந்து 1 + 4v ஸ்கொயர் கிடச்சிருக்கு. ஆப்ஷன் எதுன்னு பார்ப்போமா? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். E equal to 1 + 4u ஸ்கொயர், F minus 4uv, G வந்து 1 + 4v ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.